பாஜக பொறுத்த வரைக்கும் திரு அமித்ஷா தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஆனா இங்க தமிழகத்தில் அதிமுக தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாங்க. அமித்ஷா அப்படி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி கண்டிக்க மாட்டேங்கிறாரு, மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு விமர்சனம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனா அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்க்கும்போது காங்கிரஸும் அதை தான் சொல்றாங்க. காங்கிரஸுடைய மேடு பொறுப்பாளர் சொல்றாரு 127 தொகுதிகளை நம்ம போட்டியிடணும், அதுக்காக தயார்படுத்துங்க, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. KS அழகிரியும் சொல்றாரு இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை சக்க மாதிரி புழிஞ்சிக்கிட்டு சக்கையாக நம்மளை தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு, ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதையே திரு செல்வ பெருந்தகை தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாரு. ஒண்ணு, ரெண்டாவது திமுகவும் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப இங்கேயும் அந்த குழப்பம் இருக்குல்ல. ஆக்சுவலா சத்தியம் நேயர்களுக்கு வணக்கம். என்னன்னா ஒரு விஷயம், இப்ப நீங்களே கேள்வியும் கேட்டுட்டீங்க, அதுல நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா இப்போ தலைவரா இருக்கிற செல்வ பெருந்தகை அண்ணன் வந்து மணிகண்டன் அண்ணன் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவிக்க இல்ல மறுப்பு அவரு எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் அந்த நமக்கு வந்து இந்த கூடுதல் சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது இயல்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பண்ணாரு இல்ல அதான் சொல்ல வரேன். இபிஎஸ் அவருடைய எண்ணம் இருக்குல்ல, அவர் பேசின அந்த விஷயங்கள் இருக்கு, அங்க உடைஞ்சிருச்சு இங்க உடைய போது ரெடி ஆயிருச்சு கூடாரம் காலி அப்படின்னு பேசினார்ல, அந்த கூடாரம் காலிக்கான எந்த விதமான தரவுகள் எதுவும் இல்ல. என்ன ஏன் இதை முன்னிலைப்படுத்தி இபிஎஸ் பேசுறாருன்னா வேற எதுவும் பேசுறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவர் அங்கே அவருடைய கட்சி அவருடைய விஷயங்களை தற்காத்துக் கொள்வதற்கே பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஒன்றிணைவோம்னு ஒரு குரல் வந்துட்டாலே கலக குரலா மாறி போகுது. உண்மையிலே அதிமுகவுக்கான வாக்கு வங்கி வந்து குறையவே இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. ஆனால் தனித்தனியாக இருக்கு, அது இல்லே மறுக்கவே மாட்டாங்க யாருமே. இரட்டை இலை சின்னத்துக்கான அந்த வலுவான விஷயம் எப்படி உதயசூரியனுக்கு ஒரு வலு இருக்கிறதோ சின்னமா, அது மாதிரி இரட்டை இலைக்கும் அசைக்க முடியாத சக்தியாக கோடிக்கணக்கான அந்த தொண்டர்கள் பலமா இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே அந்த தலைவர்கள் பின்னாடி தான் இருக்காங்க. சரி, நீங்க அதனாலதான் தென் மாவட்டங்களில் கடந்த முறை ஏன் அந்த சரிவை சந்தித்தார்கள், கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஏன் சரிவை சந்தித்தார்கள், இங்க ஏன் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நிறைய இடங்கள்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா சொற்ப ஓட்டுகளை தோத்துருப்பாங்க. காரணம் என்ன, கடந்த முறை வந்து 21 ஓபிஎஸ் அணியில இருந்தார், அப்பவே டிடிவி வெளியே போயிட்டார். சரி, இப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்கும் போதே வேற ஒரு விஷயத்தோட கொடுக்குறாங்க. அது நிலைக்காதுன்னு தெரிஞ்சே ஒரு விஷயம் வரும்போது இது எல்லாம் அவர்களுக்கு பேக் ஃபயரா போச்சு. சரி, ஒருவேளை இந்த இந்த அதிமுக இருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாம் இது நடக்கிறது வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் இவர் சொல்ற மாதிரி திமுக கூட்டணி உடையல ரெண்டாவது விஷயம் சார், அதுக்கு வாய்ப்பு இல்ல. திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லை. காரணம் என்னன்னா இந்த குரல் எழும்போது இவர்களே எழுப்பி இவர்களே அதற்கு பதிலும் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தலைவரா இருக்கிறவர் இல்லைன்ட்டாரு, அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லைன்றாரு. ஆனா கேட்கறது தப்பு இல்ல, இங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு கூட்டணியில் இருந்தவரெல்லாம் தனித்தனியா வெளியே போயிட்டாங்க. முடிச்சிடறேன். அண்ணா சொன்னார் இல்லையா விஜய் என்கிற குதிரையை நம்பி போறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது விஜய் உண்மையிலேயே அவர் வந்து அவருடைய இருப்பை அவருடைய நிலைப்பாட்டை அவருக்கு என்ன செல்வாக்கை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது இடைத்தேர்தலிலோ நிரூபித்திருந்தால் அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது. நிரூபித்திருந்தால் இப்ப பேசுற விஷயங்களுக்கு நாம கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் நேரா ஏறின உடனே இறங்குற இடம் சிஎம் நாற்காலின்னு எதிர்பார்த்து வராரு. கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டா மாறுமானா விடை நான் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி போட்டா வடிவேலுக்கு வந்த கூட்டம், நயன்தாராவுக்கு வந்த கூட்டம், நம்ம சன்னி லியோனுக்கு வந்த கூட்டம், அப்பனா கேரளால சன்னி லியோன் தான் சிஎம் ஆயிருக்கணும், நயன்தாரா தான் இங்க சிஎம் ஆயிருக்கணும். இப்ப சமீபத்துல இல்ல சார் விஜய்க்கு கூடின கூட்டத்தினுடைய மறுநாள் தனுஷ் அங்க ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்துறாரு, அங்கேயும் கூட்டம் திரளா வந்தாங்க. அப்ப நீங்க வந்து தனுஷ முதல்வர்னு சொல்லிருவீங்களா, இல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல்வர்? அதுக்குள்ள போகல. இப்போ அப்ப எந்த அடிப்படையில காங்கிரஸ் இந்த முறை அந்த கோரிக்கை ரொம்ப ஆழமா வலுவா வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதில் அவரே செல்வமூர்த்தியே சொல்லிட்டாரு. ஆழமாலாம் வைக்கல, ஒவ்வொரு முறையும் நீங்க எடுத்து பாருட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த குரலை எழுப்பதான் செய்வாங்க. அது வந்து தவறு இல்ல, நீங்க கேட்பது தவறு இல்லை. ஒவ்வொரு முறையும் எனக்கு அதிக தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறது வழக்கமா எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை தான். ஆனா இந்த மாதிரி ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்றது திரு KS அழகிரி சொன்ன குற்றச்சாட்டுகளும் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு தானே. அது சிம்பிள் சார். தேசிய கட்சிகளோடு இங்க எந்த கூட்டணி வச்சாலும் பாஜகவா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம், அவர்கள் என்ன இங்க பேசினாலும் மாநில தலைவர்கள் பேசுவது பெரும்பாலும் தேசிய தலைமை தான் முடிவு எடுக்கும். லாஸ்ட் அந்த செகண்ட்ல கூட தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை அவர்கள் ஒத்துக்கிட்டு மாநில தலைமை அடுத்த வேலையை பார்ப்பாங்க. பேசுவது தப்பு இல்ல, தவறு இல்ல, கேட்பது அவருடைய உரிமை, கேட்கலாம்.
ஆனால் இதனால அந்த கூட்டணி கலகலத்துறோம் உடைஞ்சிரும் என எதிர்பார்ப்பு இருக்கு சார். எடப்பாடி அவர்களுக்கு திமுக கூட்டணியோ அல்லது இந்தியா கூட்டணியோ உடையாமல் வலுவாக இருக்குது. இது என்ன பண்ணலாம்? ஏன்னா இங்க வந்து தொடர்ச்சியாக அவர் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொள்றாரு. இப்ப அவர் வந்து போய் நம்ம அமித்ஷா அவர்களை பார்த்தாருன்னா இங்க அதிமுக தலைமையிடம் எங்க இருக்குன்ற கேள்வி இப்ப எழுப்பப்பட்டு வருது. உண்மையிலே எனக்கும் அது புரியல. ஏன்னா ரொம்ப காலமா இங்கதான் முடிவெடுப்பாங்க. மோடி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து போயஸ் கார்டன்ல வந்து காவல் காத்ததெல்லாம் உண்டு, எல்லாருக்கும் உண்மைதானே? ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லாத்துக்கும் அங்கதான் சார் போறாங்க. வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு, ஆதங்கமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கிறார்கள், மக்கள் சக்தியை. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆண்ட ஒரு கழகம் இன்னைக்கு எப்படி சிதறுண்டு போயிருக்கு. அதை ஒன்று சேர்ப்பதற்கான வழியை விட்டுட்டு அங்க ஏதாவது நடக்குமா, அங்க ஏதாவது நடக்குமா, நம்ம காவல் காத்துக்கிட்டே இருக்கோம், ஏதாவது நடந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. தன் மீதான விமர்சனங்களை மாற்றுவதற்காக, மடை மாற்றுவதற்காக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார் தான் அவர் பத்திரிகையாளரா பாக்குறேன். சரி, ஆக இப்படி சொல்வதனால ஏதோ வந்து நமக்கு எதிர்ப்பு இல்லை. எதிர்ப்பு சொன்னாதான் அவர் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது ஒரு பிறந்தாலும் கூட காங்கிரஸுக்கு முக்கியமானவர்கள் சொல்லி இருக்காங்களா, அந்த அடிப்படையில் அதை மேற்கோள் காட்டி தானே அவர் பேசுறாரு. அந்த மேற்கோளை ஊதி பெருசாக்கினா ஏதாவது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறது இயல்பு தானே சார். அதற்கு பதில் தலைவரே சொல்லிட்டாரு. செல்வ பெருந்தகை அவர் தானே தலைவர். இப்ப அழகிரி இல்ல, அவர் இல்ல, அவர் இருந்த காலத்திலையும் அதற்கு முன்னாடி இருந்தவர்களும் எங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் கூடுதல் தொகுதி வேணும்னு கேட்கறது இயல்பு. அதனால் எங்கேயாவது கூட்டணிக்கு சிக்கல் இருக்கிறதா இவர் பேசுறதுனால உடனடியாக இமீடியட்டா நீங்க மேலிட பொறுப்பாளர்களோ இல்லைன்னா வந்து அங்க கட்சியினுடைய மேலிட தலைமையோ ஆமாமா நீங்க உடனே கூட்டணி இல்லைன்னா நேரா விஜய்க்கு போயிருங்க, ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க, அங்க போய் சேர்ந்துருங்க. நீங்க என்ன வரும், எத்தனை சதவீத வாக்குகளை விஜய் பெறுவார் என்பதே தெரியாது நமக்கு. சரி, இன்னொரு விஷயம், அரசியல் புரிதலே இல்லாம இருக்காங்க விஜயினுடைய ரசிகர்கள். அவர்கள் ரசிகர்கள் தான், தொண்டர்களா மாறவே இல்லை. ஏன்னா தொடர்ச்சியாக விஜயை பல இடங்களில் டேமேஜ் பண்றது அவங்க தான். அவருடைய அரசியல் புரிதல் இல்லாம அவரும் வந்து குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாரு தவிர தாவேக்காங்கிற கட்சி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, ஏன் தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமா கட்சி அறிவிச்சாரு, பாராளுமன்ற தேர்தல போட்டி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் வந்தாருன்ற கேள்விக்கு பதில் இதுவரைக்கும் இல்ல. இன்னொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பரப்புரைக்கு போகும்போது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்லயும் முறைப்படுத்தப்பட்ட விஷயங்களை பேசுவதில்லை. பொத்தாமதுவாக குற்றச்சாட்டு அள்ளி வீசிட்டு போறாரு. அதனால அங்கேயும் நிறைய சிக்கல் இருக்கு. இவருக்கு வந்து என்னன்னா எடப்பாடி அவர்கள் இப்ப டெல்லி போயிட்டு வந்தோடனே பல விமர்சனங்களை சந்திச்சார். அவர் முகத்தை மூடிட்டு போனார்லாம் சொல்லி அவர் பயங்கரமான விமர்சனங்களை சந்திக்கும் போது மாற்றுவதற்கு வேற ஒண்ணு வேணும் சார். அப்ப இவங்க கலப்புறாங்க. அவர் ஒண்ணு சொல்றாரு, அழகிரி பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இந்த ஒரு ட்ரம்ப் கார்டை எடுத்துப்போம், நம்ம அவங்க பேசலாம் நம்ம பேசுவோம். உண்மையாக ஒரு 4.5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தவர். அவர் முதல்வராக எப்படி வந்தார்ன்ற விமர்சனத்துக்குள்ள நான் போகல. ஆனால் அவர் முதல்வராக இருந்தவர். அவர் இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார். அரசியல் புரிதலோட அவர் பேசுறாருன்னு கூட மக்கள் எடுப்பாங்க. தாவேக்கா இருக்காங்க, ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் காங்கிரஸ் அந்த ஆப்ஷனே மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமம். சரி, ஓகே.